ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வேலையை ரொம்பவே ஈஸியாக முடிச்சிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸ்லாம் இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நம்ம என்ன தான் ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா பிஸ்கெட் வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமத்து போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிஸ்கெட் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாக்ஸில் கொஞ்சமாக அரிசி போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் உங்கள் பிஸ்கெட் கிறிஸ்பியாக அப்படியே இருக்கும். நீங்கள் அரிசிக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் சுகர் கூட பிஸ்கெட் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அப்போவும் கிறிஸ்பினஸ் நல்லா மெயின்டைன் ஆகும். இந்த மழை காலத்தில் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம குக்கரில் பருப்புலாம் குக் பண்ணும்போது பார்த்தோன்னா விசில் வர டைமில் அந்த பருப்போட தண்ணி வந்து விசில் வழியாக வெளியில் அப்படியே பொங்கி வரும். சம்டைம்ஸ் அதிகமாக பொங்கி வரும்போது என்ன ஆகுனா அது குக்கரோட லிட்டிலருந்தே கீழே சொட்ட ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் குக்கரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 வால்வ்லையும் இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேஸ்கெட் ஃபுல்லாகவும் நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரோட லிட்டை மூடுனீங்கன்னா நீங்கள் எந்த ஐட்டம் வச்சாலும் பொங்கி வராது. பாருங்கள், நான் அந்த வால்வில் அதுக்கப்புறமா கேஸ்கெட் ஃபுல்லாகவும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கேஸ்கெட்டை மூடியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் குக்கரை மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் அப்படியே விட்டுட்டேன். நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணதுனால பாருங்கள் விசில் வரும்போது கொஞ்சம் கூட பொங்கி வரவே இல்லை. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ வர மொபைல் சார்ஜர்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி யூஎஸ்பி டைப்பில் தான் வருது. ஸோ நம்ம தேவையில்லாத டைமில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணுங்கும் போது இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் சம்டைம்ஸ் நம்ம அர்ஜென்ட்டில் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த சைடுன்னு தெரியாமல் மாற்றி இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது உள்ளே போகாததுனால திரும்பவும் கரெக்டாக இன்சர்ட் பண்ணுவோம். சார்ஜ் பின் இன்சர்ட் பண்ணும்போதும் நம்ம இதே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம செய்கிற மிஸ்டேக்னால அந்த பின் உடையிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இந்த கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. நெயில் பாலிஷை வச்சு 2 எண்டுலேயும் இந்த மாதிரி ஒரு சின்ன டாட் வச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து எவ்ரி டைம் ப்ளக்இன் பண்ணும்போது எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். நீங்கள் நெயில் பாலிஷ்க்கு பதிலாக பெர்மனண்ட் மார்க்கர் கூட யூஸ் பண்ணி டாட் வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில்லாம் நம்ம ஃபஸ்ட் டைம் பிரித்து யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா உள்ளே இருக்க ஃபாயிலை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு அப்படியே தான் கபோர்டில் வச்சுருவோம். கிளிங் ரேப்பும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா கிளிங்கை யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த பாக்ஸில் வச்சு அப்படியே கபோர்டில் வச்சுடுவோம். நம்ம இந்த மாதிரி ஓப்பனில் வைக்கிறதுனால சம்டைம்ஸ் சின்ன சின்ன பூச்சிலாம் உள்ளே போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த 2 ஐட்டமையும் ஃபுட் ஐட்டம்ஸ் ரேப் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம ஹைஜீனாக ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரை கட் பண்ணி அதை ஓப்பனாக இருக்க எண்டில் இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ரப்பர் பேண்டை டைட்டாக போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பாலித்தீன் கவர் வச்சு ரேப் பண்ணுறதுனால உங்களோட கிளிங் அண்ட் அலுமினியம் ஃபாயில் ரொம்பவே சேஃபாக இருக்கும். எவ்ரி டைம் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பாலித்தீன் கவர் அண்ட் ரப்பர் பேண்ட் வச்சு போட்டு விட்டுருங்க. இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 5th டிப்ஸ் பார்க்கலாம். வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து 1 or 2 டேஸ்லேயே நல்லா பழுத்துரும். இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. அதை இந்த காம்பு சைடில் நல்லா டைட்டாக ரேப் பண்ணிவிட்டு அது மேலே டைட்டாக ரப்பர் பேண்டை போட்டு விட்டுருங்க. பிகாஸ் வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா அந்த காம்பு பகுதி தான் ஃபஸ்ட்டு பிளாக்காக ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி பாலித்தீன் கவர் வச்சு டைட்டாக ரேப் பண்ணிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு இந்த பழம் அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இந்த பாலித்தீன் கவருக்கு பதிலாக அலுமினியம் ஃபாயில் வச்சு கூட ரேப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம கடையில் பலூன்ஸ்லாம் வாங்கும்போது அவங்க இந்த மாதிரி கவரில் தான் போட்டு தருவாங்க. நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் அதே கவரில் போட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். பட் நம்ம அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகுனா கொஞ்ச நாள் கழித்து அந்த பலூன்லாம் ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு மீதம் இருக்க பலூனை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்க பவுடர் அதில் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. எல்லா பலூன்லேயும் அந்த பவுடர் வந்து நல்லா படுற மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இந்த மாதிரி நம்ம பலூன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா எவ்வளோ நாள் கழித்து கூட நம்ம திரும்பவும் பலூனை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். காலியான வாட்டர் பாட்டிலை வச்சு இப்போ நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஐட்டம் பண்ண போகிறோம். வாட்டர் பாட்டிலோட டாப் போர்ஷனை மட்டும் மூடியோடு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த போர்ஷனை இந்த மாதிரி டிஷ்வாஷ் பவுடரோட ஓப்பனிங்கில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாட்டிலோட டாப் போர்ஷனை இந்த மாதிரி கவருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க ஓப்பனிங்கை இந்த மாதிரி டைட்டாக வச்சு கரெக்டாக மடித்து ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. நம்ம செல்லோ டேப் போட்டு ஒட்டி இருக்கிறதுனால அந்த வாட்டர் பாட்டிலோட டாப் போர்ஷன் வந்து அந்த பவுடர் பேக்கெட்டோட நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இனிமேல் நமக்கு எப்போல்லாம் பவுடர் யூஸ் பண்ணணுமோ அப்போ வாட்டர் பாட்டிலோட கேப்பை ஓப்பன் பண்ணி நம்ம பவுடர் எடுத்துக்கலாம். நம்மளோட பேக்கேஜும் நல்லா ஏர்டைட்டாக இருக்கிறதுனால அந்த டிஷ்வாஷ் பவுடரோட ஸ்மெல்லும் அப்படியே ரீட்டைன் ஆகும். இதே மாதிரி நீங்கள் மாவு பாக்கெட், அரிசி பாக்கெட்னு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பாட்டில் கேப்பை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஐட்டம்ஸும் நல்லா ஏர்டைட்டாக சேஃபாகவே இருக்கும். இப்போ 8th டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி வெளியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னா சின்ன சின்ன பூச்சிலாம் அந்த ஃப்ரூட்ஸ் மேலே வந்து மொக்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்க பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கற்பூரம் எடுத்திருக்கேன். அதை அந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா பொடிச்சு விட்டுருங்க. கற்பூரம் தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிண்ணத்தை நீங்கள் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்க ட்ரேக்கு பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா போதும். அந்த கற்பூரத்தோட ஸ்மெல்லுக்கு எந்த ஃப்ளைஸும் உங்கள் ஃப்ரூட்ஸ் மேலே வந்து உட்காராது. அதுவும் இல்லாமல் இந்த கற்பூரத்தோட ஸ்மெல் அந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா வாசனையாகவே இருக்கும். நீங்கள் கற்பூரத்துக்கு பதிலாக ஒரு லெமனை ஹாஃபாக கட் பண்ணி அதில் 5-6 கிராம்பு சொருகி கூட ஃப்ரூட் பேஸ்கெட்டில் வச்சிடலாம். இப்போ 9th டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கட்டிங் போர்டு உட்டன் இல்லைனா பிளாஸ்டிக்கில் இருக்கும். எப்போவுமே நம்ம காய் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் போர்டு இந்த மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், ஒரு பிளேஸில் ஃபிக்ஸ்டாக இருக்காது. ஸோ வெஜ்ஜீஸ் கட் பண்ணும்போது நமக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 பெரிய சைஸ் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அதை கட்டிங் போர்டோட 2 சைட்லேயும் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி கட்டிங் போர்டில் ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறதுனால நம்மளோட கட்டிங் போர்டு வந்து காய்கறி கட் பண்ணும்போது மூவ் ஆகாது, அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். சில பேர் கட்டிங் போர்டு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து ஒரு ஈரத்துண்டு போட்டுட்டு அது மேலே கட்டிங் போர்டை வச்சு வெஜ்ஜீஸ் கட் பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த மாதிரி செஞ்சோன்னா அந்த டவலை வாஷ் பண்ணுறது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நீங்கள் கட்டிங் போர்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கட்டிங் போர்டு யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் யூஸ் பண்ணும்போது நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 10th டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு கார்ட்போர்ட் பீஸை வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு செல்ஃபோன் ஹோல்டர் தான் பண்ண போகிறோம். கார்ட்போர்ட் பீஸோட சென்டரில் இந்த மாதிரி ஈக்குவல் லென்த் வர மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ ஒரு கத்தி இல்லைனா சிசர் வச்சு உங்கள் ஃபோனோட வித்துக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம மொபைல் ஃபோன் ஹோல்டர் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ நான் அதில் ஃபோன் வச்சதுக்கப்புறம் அது ரொம்பவே ஃபிட்டாக இருக்குது. நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வேணாலும் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், தேங்க்யூ ஆல்.